வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபால் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்ட் வரைக்கும் போய்ட்டு திருப்பி ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஃபால் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஓப்பனே பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே சப்போர்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகி அதே அடுத்த 5 மினிட்ஸாக மாற்றிடுறேன். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்டை பிரேக் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்துருச்சு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அப் சைடுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பிரேக் பண்ணி அடுத்து பிரேக் பண்ணிச்சு. ஆனால் அதுக்கு பிறகு போக முடியாத மார்க்கெட் அதுக்கப்புறம் டவுன் கொடுத்துச்சு. நம்ம கொடுத்த சப்போர்ட்டில் அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்துச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே மார்க்கெட் நம்ம இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட் ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து அப் சைடும் போகல, டவுன் சைடும் போகலை. ஃபஸ்ட்டு ஒரு காமநாத்துக்குள்ளேயே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா அதாவது 24,250 200 பாயிண்ட்ஸ் வந்து முடிச்சுட்டாங்க. டார்கெட்டே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ரேஞ்சுக்குள்ளே ஹையும் பிரேக் பண்ணல, லோவும் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம் நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் முக்கியம்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணாங்க, ரெசிஸ்டன்ஸும் பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் பண்ண ஹையும் பிரேக் பண்ண லோவும் பிரேக் பண்ணல, அதுக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. நம்ம கொடுத்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே சைடு செட்டப்பில் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. கடைசி நேரத்தில் மட்டும் ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஃபஸ்ட்லேயே கீழே உடைச்சாங்க, மேலேயும் உடைச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த லெவல்ஸ் தான் சப்போர்ட்டு, அந்த ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளே தான் மார்க்கெட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை தொட்டுச்சு, படுத்து ரெசிஸ்டன்ஸ் தொட்டு திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே அது ரெண்டுமே பிரேக் பண்ண முடியல, இதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, நம்ம சொன்னபடி தான் நடந்துருந்துச்சு. ஆனால் நம்ம ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த ஃபால் ஆகலை, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. நம்ம இது பிரேக் பண்ண தான் ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அது பிரேக் பண்ண முடியல. ஓப்பனில் தான் பிரேக் பண்ணாங்க ஒழிஞ்சு, ஓப்பன் தான் கீழே பிரேக் ஆகி உள்ளே வந்துச்சு ஒழிஞ்சு, அதுக்கப்புறம் அடுத்தது பிரேக் பண்ண முடியல. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருந்தேன். டே கேண்டில் பொறுத்தவரை சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் லோ தான் நமக்கு வந்து இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதாவது 24,198ங்கிறது. அதே சமயத்தில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணால் அடுத்தது மார்க்கெட்டில் புல்லிஷ் சொல்லியிருக்கோம். இதுக்கு இடையில இருக்க வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம். அதுலேயும் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி ஹையை பிரேக் பண்ணால் அடுத்து நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். நாளைய மார்க்கெட்டை பார்த்து இந்த ட்ரெண்ட் லைன் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதாவது இன்றைக்கி டேவோட ஹையை பிரேக் பண்ணால் அப் சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் இன்னைக்கு ஹையை பிரேக் பண்ணால் எவ்வளோ இருக்கும், 450 பிரேக் பண்ணிச்சுன்னா 580 to 600 வரைக்கும் போகிறதுக்கு 150 பாயிண்ட்ஸுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி ஒரு வேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண முடியல அப்படின்னா அதுலேருந்து ஃபால் ஆகி திருப்பி இந்த சப்போர்ட்டுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது இன்னையோட டே அண்ட் லோவுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், அதில் எந்த டைரெக்ஷனை பிரேக் பண்ணணும் அந்த டைரெக்ஷன் அடுத்தது மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் அடுத்த லெவல்ஸ் என்ன மாதிரின்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 24,449 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,526 அப்படிங்கிற செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,587 அப்படிங்கிறது ரீசெண்டாக போன சிங்கோட ஹை. இது நேற்று நம்ம போட்டிருந்தோம். அது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,345 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 24,285, அதுக்கடுத்து 24,220ங்கிறது டேவோட லோ தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தோம்னா இதுலேயும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் வரைக்கும் ஈஸியாக நேற்று எதாவது சொல்லியிருந்தோம், செகண்ட் வரைக்கும் ஈஸியாக போயிடும். அதுக்கு அந்தாண்டுங்கிறது இது எல்லோ ஜோன் செட்டப்பில் தான் இந்த இடத்துல வரும். இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்து நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த எல்லோ தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இல்லைனா இங்கேருந்து ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த டே கேண்டில் செட்டப் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் படி பார்த்தீங்கன்னா அப்சைடு போகிறதுக்கான செட்டப்பும் ஒன்று இருக்குது. அதுபடி பார்த்தாலும் மார்க்கெட் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 15 மினிட்ஸ் படி பார்த்தோம்னா இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும் தான் நம்ம அடுத்தது புல்லிஸ் எதிர்பார்க்கலாம்.
அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு செகண்டுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஈஸியாக தான் போயிடும். அதுக்கு அந்தாண்ட கொஞ்சம் சிரமம். சரி ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் டேவோட லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் டேவோட லோவை பிரேக் பண்ணால் அடுத்தது பெரிய ஃபால் வந்து நம்ம இதுக்கு கீழே தான் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேடம் அந்த தேடும், அதாவது ஃபஸ்ட் தேர்ட் சப்போர்ட்டு தேர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் ரேஞ்சு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதில் இந்த ரேஞ்சுக்கு வந்து ஃபில்டர் பண்ண ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது தான் நாளையோட ரேஞ்சாக இருக்கும். இது பிரேக் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் மேலே போகும், ஃபஸ்ட்டு சப்போர்ட் கீழே போகும். சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா நம்ம சப்போர்ட்டை இந்த இடம் தான் கொடுத்துருந்தோம். இது பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு கீழே. அதாவது 54,176 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டை சொல்லியிருந்தோம். இந்த ரெட் கேண்டோட லோ தான். ஆனால் மார்க்கெட்டை பார்த்து ஓப்பனே இது கீழே கொடுத்து மேலே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்டைலில் தான் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா இன்னையோட ஹை தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த ஹைக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதில் ஃப்ளாட்டாவோ பண்ணால் கூட இந்த ட்ரெண்ட் லைன் தான் வந்துடும். ஃப்ளாட்டாவோ இல்லைனா கேப் அப் இருந்தால் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை கேப் டவுன் இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்குது. அது டேவோட லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன லெவல் சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 54,684 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது பார்த்தோம்னா டேவோட ஹை தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 55,081 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தவரைக்கும் 55,345. அதுக்கப்புறம் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 54,226 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 53,919, அடுத்து 53,447. சரி ஓகே. இது என்ன மூமெண்ட்ஸ் வைப்போம் பார்த்தோம்னா இதில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதுதான் முக்கியமானதாக இருக்கும். நிஃப்டியில் அதே ஸ்டில் தான் இருக்குது. ஆனால் நிஃப்டியில் கொஞ்சம் ரேஞ்சு கொஞ்சம் மேலே இருக்கும், இது கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பார்த்து செகண்ட் வரைக்கும் ஈஸியாக போயிடும். அதுக்கு அந்தாண்ட எல்லோ ஜோன் தான் நம்ம நிஃப்டி ஸ்டைலும் இதுலேயும் இருக்குது. இந்த இடம் தாண்டா தான் அடுத்து நம்ம புள்ளி செட் பார்க்கலாம். இந்த இடம் தாண்டாத வரைக்குமே மார்க்கெட் வந்து நம்ம இந்த எல்லோ ஜோனை தொடாத வரைக்குமே மார்க்கெட் வந்து அடுத்தது டவுனுக்கு இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம். இந்த இடம் தொட்டால் ரெசிஸ்டன்ஸ் மாரி அது வந்து தொட்டால் இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சு இந்த டே லோ அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்படி பார்த்தோம்னா இந்த செகண்ட் சப்போர்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது தான் மார்க்கெட் நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தேர்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம். சரி ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் லோ தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருந்தோம். இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங், ரெண்டாவது இந்த ரேஞ்ச் சொல்லியிருக்கோம். இது வந்து இந்த இடம் அந்த டபுள் டாப் ஏரியா வரும். இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கல, கரெக்டாக அந்த இடத்துல மார்க்கெட் அப்சைடு போயிருக்கு. அதே போல் நிஃப்டி ஸ்டைலில் தான் இதில் ட்ரெண்ட் லைன் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா இந்த டே ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும், டே லோ பிரேக் பண்ணால் ஃபால் இருக்கும். இது டே படி. அப்படி பார்த்தா நாளை மார்க்கெட் வந்து இந்த டேக்கும் டே கேண்டுக்குள்ளே இன்சைடு கேண்டிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. மூணுலேயும் அதே ஸ்டைலில் தான் இருக்குது. சரி ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் அந்த லெவல்ஸ்லாம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 80,844 அப்படிங்கிறது டேவோட ஹை தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 81,049ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு 81,177. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 80,504 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 80,268, அடுத்து 79,937ங்கிறது டேவோட லோ அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி ஓகே. இப்போ பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இதுலேயும் முக்கியமானதாக இருக்கும். அந்த எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷன் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்த டேவோட லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணால் தான் பெரிய ஃபால்ட் இருக்கும். அது வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் அந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் செகண்ட் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போயிடும். அதுக்கு அந்தாண்ட வந்து இந்த எல்லோ ஜோன் தாண்டதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். தாண்டினா தான் மார்க்கெட்டில் நம்ம அடுத்து புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோடய இது வந்து பேரிஸாக தான் இருக்கும். இப்போ இந்த எல்லோ தாண்டாத வரைக்குமே என்னோடய செட்டப் வந்து பேரிஸ்னு சொல்லுவேன். இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்கிறது தான் வாய்ப்பு அதிகம் இந்த எல்லோ ஜோனை தொட்ட பிறகு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.